கோயில் அர்ச்சகர்களுக்கு முக்கியத்துவமோ தூய்மை பணியாளர்களை கண்டுக்காம இருக்கிறதும் தான் உச்சபட்ச ஜாதி வரி. ஆனா பேரு மட்டும் சமூக நீதி ஸ்டாலின். கோயில் அர்ச்சகர்களோட மகன் மகள்கள் மேற்படிப்புக்கு 600 மாணவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 10,000 உதவித்தொகை வழங்கியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா. 2025-26 நிதியாண்டுக்கான மானிய கோரிக்கையில வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்திட்டோம்னு இனி பெருமையும் பட்டுக்குவாரு. இதுக்கு அடையாளமா 10 மாணவர்களுக்கு தலா 10,000 வங்கி வரையோலைய மு.க. ஸ்டாலின் நேற்று வழங்கி வழக்கம் போல விளம்பரம் பண்ணி போஸ்ட் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம HRN/CE டிபார்ட்மெண்ட் நிர்வாக பணி தொகுதியில உதவி ஆய்வாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 21 பேருக்கு பணி நியமன ஆணையம் வழங்கியிருக்கு. கடந்த 2 வாரத்துல மட்டும் 2538 பேருக்கு பணி நியமன ஆணை இப்ப 21 பேருக்கு வழங்கி எல்லோருக்கும் எல்லாமுமான அரசுன்னு வெற்று விளம்பரம் பண்ணும் இதே ஊர்ல தான் 13வது நாளா தொடர்ந்து பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள மட்டும் கண்டுக்காம குப்பையா தூக்கி வீசும் திமுக அரசு. மானிய கோரிக்கையில் இருக்கிறத நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுற இதே முதல்வரோட வாய் தான் சொன்ன வாக்குறுதியை நாங்க சொல்லவே இல்லைன்னு பேசிச்சு. போட்டோல பக்கத்தில் நிக்கிற அமைச்சர் சேகர் பாபு மக்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்துறாரு. இப்போ இன்னும் ஒரு படி தாவி தனியார் ஒப்பந்தத்துல பணியமர்த்தப்படுவதால் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள்னு மோடி வழியை பின்பற்றி தனியார் மயத்துக்கு சொம்படிக்குது திமுக ஐடி விங். தொழிலாளர்களோட உரிமையை சலுகைன்னு சொல்ல வெக்கப்படணும் திமுக அரசு. அர்ச்சகர்கள் அவங்களோட பிள்ளைகளை வாழ வைக்கிற இதே அரசு தான் தூய்மை பணியாளர்களை சக்கையா பிழிஞ்சு வெளியில தள்ளுது. உங்களுடன் ஸ்டாலின், ஆனா தலித் உயிர்களை தவிர்த்து.